Hi everyone, this is Arvi Charanya. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல கடலூர் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பா யாரெல்லாம் களமிறங்க போறாங்க, திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு தரப்போது இந்த வீடியோல பார்க்கலாம். 1952 இருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல கடலூர்ல திமுக 8 முறை, காங்கிரஸ் 4 முறை, அதிமுக 3 முறை வின் பண்ணிருக்கு. விசிக பாமகவுக்கும் இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. 2011 2016ல கடலூர் சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து வாகி சூடியது அதிமுக தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏறக்குறைய 5000 வாக்கு வித்தியாசத்துல மீண்டும் இந்த தொகுதியை கைப்பற்றினது. திமுக சார்பா கடலூர் தொகுதியில கடந்த முறை களம் கண்டு வெற்றி பெற்றவர் ஜி ஐயப்பன். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருடைய மகன் பிரவீன் ஐயப்பன் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். அந்த வகையில மருத்துவராக இருக்கக்கூடிய பிரவீன் ஐயப்பன் தன்னுடைய தந்தை ஐயப்பனோட சேர்ந்து தேர்தல் பணிகளை தொடங்கி பார்த்துட்டு வர்றாரு. அடுத்ததா நகர செயலாளர் ராஜா, இவரும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். இவருடைய மனைவிதான் கடலூர் மாநகராட்சி மேயரா இருக்கக்கூடிய சுந்தரி. இவருடைய மனைவிக்கு மேயர் வாய்ப்பு கிடைத்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பை ராஜா எதிர்பார்க்கிறார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தோட தீவிர ஆதரவாளர். இவர்களை தாண்டி கடலூர் தொகுதியில களமிறங்க இன்னொருவரும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றார், KGSD சரத். குடந்தை பெரியார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய KK நீலமேகத்தோட கொள்ளு பேரும் தான் KGSD சரத். KK நீலமேகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாரோட பயணித்தவர். பெரியார், அண்ணா, கலைஞருடன் அரசியலில் பயணம் செய்த KK நீலமேகத்தோட அடுத்தடுத்த தலைமுறைகளும் திமுகவில இருந்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. அந்த வகையில தான் திமுக இளைஞர் அணியின் கடலூர் மாநகர துணை அமைப்பாளர், கடலூர் மாநகராட்சி கவுன்சிலர் என பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சரத் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவரா பார்க்கப்படுறாரு. உதயநிதி எப்போதும் மேடைக்கு மேடை பேசும்போதெல்லாம் இளைஞர் அணியினருக்கு வாய்ப்பு கொடுங்க, இளைய தலைமுறைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கறத தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேட்பாளர்களா இடம்பெற போறாங்க அப்படிங்கிற தகவலும் வர ஆரம்பிச்சிருக்கு. குறைந்தது 40 தொகுதிகள்ல இளம் வேட்பாளர்களை திமுக களமிறங்க போது, முக்கியமா இளைஞர் அணியில இருக்கக்கூடியவர்கள் வேட்பாளர்களா களமிறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அந்த வகையில தான் சரத்தும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். எனவே தொகுதியில நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, மக்களை சந்திப்பது அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதற்கான ஆயத்த பணிகள்ல KGSD சரத்தும் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் கடலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய விஜயசுந்தரம், இவரும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை எதிர்பார்க்கிறார். கடந்த முறையும் இதே தொகுதியை அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா ஐயப்பனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் சிலரும் கடலூர்ல திமுக சார்பா களமிறங்க முயற்சி பண்றாங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களில் திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு தரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.